அணையாகரத்தில் பார்த்தீங்கன்னா 2020 மாருதி அல்டோ பெட்ரோல் மேனுவல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியை பாருங்கள், தெளிவாக இருக்கும். எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலையோ பெயிண்ட் வேலையோ எந்த வேலையும் பார்க்கலாம்னா வண்டி அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது. ஒரு புது வண்டிக்குள்ள குவாலிட்டி அப்படியே இருக்குது. 2025 மாடல். மற்றபடி இந்த வண்டியில் நீங்கள் எந்த ஒரு குறையோ எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலி ஒரு சின்னதாக கார் எடுத்து வைக்கணும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வண்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அல்டோ பொதுவாக லேடிஸுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வண்டி நீட்டாக இருக்கும். கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16, 17, 18 அந்த மாதிரி விடாமல் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே பெயிண்டில் கூட கிடையாது. எங்கேயோ சின்ன நகைக்கீரல் கூட கிடையாது. அந்தளவுக்கு வண்டியை வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வண்டி எடுத்து அந்தளவுக்கு நம்ம எடுக்கிறது பெருசு கிடையாது. ஒரு வண்டி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னு தான் பார்க்கணும். அந்தளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸோ எதுவுமே வராது. பொதுவாகவே மாருதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பெரிய லெவலில் வராதுங்க. பெரிய லெவலில் ஸ்பேர் வேலையோ எதுவுமே கிடையாது. எங்கேனாலும் இதுக்கூடிய ஸ்பேர் வந்து எங்கேனாலும் எந்த ஒர்க் ஷாப்னாலும் கிடைக்கும். அந்தளவுக்கு மார்க்கெட்டில் இன்ன வரைக்கும் மாருதிக்குன்னே ஒரு தனி இது இருக்குங்க. இந்த வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்கேனாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் சொல்கிறது எது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். டயர் பாயிண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 65% மேலே தாங்க இருக்குது. எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது. வண்டியும் விஎல்எக்ஸ் டாப் எண்ட் மாடல். டயர் பாயிண்ட் பாருங்கள், லைவாகவே காட்டுறேன். ஒரு 65% இருக்கும். வண்டியில் டயரில் மண் இருக்கனாலும் கிளியராக தெரியலை. 4 டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே கண்டிஷனில் தான் இருக்கும். அடிபாடோ எதுவுமே இல்லைங்க. பின்னாடி டிக்கில் இருந்து எல்லாமே காட்டுதான். எந்த அடிபாடோ எதுவுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக அப்படியே இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், நீட்டாகவே இருக்கும். புது வண்டிக்குள்ள குவாலிட்டியில் அப்படியே இருக்கும் பாருங்கள். எந்த எதுவுமே சின்ன கீரல் கூட கிடையாது. அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது. சீட் கவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு சீட் கவர் அடிச்சிருக்காங்க. மற்றபடி பாருங்கள், பேக்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி. இந்த வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,50,000 வரும். விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.